தங்கலான் படத்துக்கு நிறைய பாசிட்டிவான ரிவ்யூ வந்துச்சு. அதனால தியேட்டருக்கு போய் படம் பார்க்கலாம்னு பார்த்தேன். படத்துல எல்லாருடைய ஆக்டிங், ஜிவி பிரகாஷோடைய மியூசிக், படத்தை எடுத்த விதம் எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனா திரைக்கதையிலையும் ஓவரால் கதையிலையும் சொதப்பிட்டாரு ரஞ்சித். கோலாறுல தங்க எடுத்து உண்மையான ஹிஸ்டரியை படமாக்கி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். ஆனா கற்பனையா ஒரு கதை எடுக்கிறேன்னு முன்ஜென்ம ஞாபகம் வருது, மறுஜென்மம் எடுக்கிறதுன்னு லாஜிக் இல்லாம ரியாலிட்டியோட பொருந்தாம எடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளேவிலையும் சொதப்பி குழப்பமா எடுத்து வச்சிருக்காரு. அவரோட அரசியல் கருத்தையும் தப்பான வரலாற்றோட சொல்லி வச்சிருக்காரு. ஸ்டோரி ஆரம்பத்துல இருந்தே ஏன் எதுக்கு நடக்குதுன்னே தெரியாம குழப்பமா இருக்கும். கிளைமேக்ஸ்ல படத்தை முடிக்கும் போது சொல்ற விளக்கமும் ஓகேவா இல்ல. கிளைமேக்ஸ்ல வர சாங்கு, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எமோஷனலா கனெக்ட் ஆகல. இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு படத்துல. சார்பாட்டா பரம்பரை, மெட்ராஸ் மாதிரி ஒரு வலுவான திரைக்கதை இந்த படத்துக்கு இல்ல. உண்மை வரலாற்ற படமா எடுத்திருந்தா கூட திரைக்கதை வலுவா அமைஞ்சிருக்கும், எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும், நல்லா இருந்திருக்கும். படம் எடுக்கிறதுக்கும் அதுல நடிச்ச நடிகர்களும் கஷ்டப்பட்ட அளவுக்கான ஒர்த்தா திரைக்கதை இல்ல. இன்னும் நல்லா கதையவும் திரைக்கதையும் எடுத்திருக்கலாம்.